மக்களே எப்பயுமே முகத்தை சேவிங்ஸ்ல போட்ட பிறகு தான் வீட்டை விட்டு கிளம்புவோம். இன்னைக்கு கொஞ்சம் சம்திங் மிஸ் பண்ணதால தப்பார ஞாபகம் வந்தனே ரோட்ல நிப்பாட்டிட்டு சேவிங்ஸ் போட்ட பிறகு தான் கேடி எடுத்து நவருன்ற மாதிரி நின்ட்டேன். சரி பராக தானே பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லி வாத்தியார் காலை போடுவோம் அப்படின்ட்டு நம்ம தொலைபேசில இருந்து வாத்தியார் தொலைபேசி கிறுக்கிட்டு விட்டேன். வாத்தியார் பொறுப்பா எடுத்தது இல்லாம இன்னைக்கு பயிற்சி கொடுத்துக்க விடுமுறை விட்டுலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சில பல கான்வர்சேஷன்லாம் போய் நின்று வாத்தியாரோட சொல்லுக்கு மரியாதை கேடி எடுத்து போயிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டாண்ட தான் விட்டேன். சரி அதுக்கு முன்னாடி ஓட்டத்துக்கு போய் சொல்லியிருந்தாரு. ஓட்டத்துல ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் ஓடிட்டு வீட்டு பக்கம் 10 வந்துட்டேன். வந்தானே அம்மா பொறுப்பான ஒரு வேலையை வச்சிருந்தாங்க. தண்ணி பிடிக்கிற வேலை தான். தண்ணியை பிடிச்சி முடிச்சுட்டு எப்பயும் போல அம்மா நம்ம தான் ஆபீஸ்ல போய் டிராப் பண்ணோம். இல்ல மதிய சோறு கட்டு அதனால பொறுப்பா கொண்டு போய் சேஃபா டிராப் பண்ணிட்டு நம்மள வீட்டு பக்கம் பார்த்து பக்காவா வந்துட்டோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல நேரம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சிலிமி சாவளைக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். கபீர் நம்பர் நாங்க நம்மள தவிர்க்கிற மாதிரி அவன் தொலைபேசில இருந்து நம்ம தொலைபேசி கிறுக்கு விட்டான். என்ன மாயம் மந்திரமோ தெரியல. இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாருமே நம்மள வேலை வாங்கினே இருக்காங்க. இந்த பதிவை பத்தி நம்மளே நம்ம வீட்டுல கேள்விக்குறி வச்சா தம்பி செல்லமா பேசி நம்ம மனசை குளிர வச்சிடறாங்க. நம்ம மைண்ட் வேற கொலாப்ஸ் ஆயிடுது. இன்னொரு காலகட்டத்துல என்ன சொல்லிருக்காங்க இது சொல்லிருக்காங்களோ தெரியல. அப்போத்துல இருந்து இந்த பழக்கம் நீடிச்சு போயினே இருக்கு. ஒரு நாள் நம்ம தான் அதை மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு எசகு புசக ஏதாச்சும் பண்ணிட போறீங்க. வீட்டுல சோறு கட்டாயிடும். அதை ஞாபகத்துல வச்சுட்டு குடுக்குற வேலையை எல்லாத்தையுமே பக்காவா பண்ணி முடிச்சிருங்க. இல்ல நாள் கண்டிப்பா பண்ணி முடிச்சிருங்க. எப்பயும் போல மாலை வேலையில பயிற்சி கிளம்ப வேண்டியதான். கேடி எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டா சாகு வீட்டுக்கு தான் போகணும் பிளான். அவன் அப்படியே கூப்பிட்டு எரிபொருள் செலுத்தும் இடத்துக்கு போயிட்டேன். அப்படி போடாம நேரடியா பயிற்சி கொடுத்து கிளம்பி போயிருந்தேனா கேடி ஒரு பக்கம் எரிபொருள் இல்லாம நின்றுட்டு இருக்கோம். அப்புறம் நாங்களும் நடராஜா சர்வீஸ் தான். அதனால முன்னெச்சரிக்கையாவே எரிபொருள் போட்டு முடிச்சாச்சு. பயிற்சி கொடுத்துக்கு போய் நின்றா எப்பயுமே கை ஒப்பந்தம் போட்டு உள்ள நேரடியா போயிடுவோம். இந்த வாட்டி பாச காமிச்சதான் உள்ளே அலோடுன்ற மாதிரி ஒருத்தர் தவிர்த்துட்டாரு. அப்ப இத்தனை பாஸ் போடாம தான் போனீங்களான்னு கேட்டீங்கன்னா சம்திங் நம்ம எப்பயுமே மிஸ் பண்ற மாதிரி இது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. நம்மளும் சில பல பேச்சு வார்த்தைகள்லாம் நடத்தி பார்த்தோம். அவரும் நம்மள தவிர்த்துனே இருந்தாரு. சரி அவருக்கு டாட்டாவை போட்டு முதல்ல நம்ம வீட்டு கிட்ட கட்டியிருந்த சிஎம் பார்க் பக்கம் பயிற்சி பண்ணியிருந்தோம். அந்த இடத்துக்கு போயிட்டு சில பல ஜிம் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்காவா வந்துட்ட மக்களே. சரி மக்களே இந்த கீழ் நேற்று எடுக்கப்பட்டது தான். பக்காவா பார்த்து முடிச்சிருங்க. நேற்று எடுக்கப்பட்ட காணொலியில பாப்போம் மக்களே. தனிச்சிருங்க.